சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அரவிந்த், இப்போ ஓகேவா? நான் அப்பவே ஓகே தான். நீங்க தான் ஃபோர்ஸ் பண்ணி இங்க கூட்டு வந்துட்டீங்க. ஒரு காஃபி குடிக்கிறதுல ஒன்னும் கெட்டு போயிட போறது இல்லல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, தாராளமா குடிக்கலாம். ஒரு கேப்பச்சினோ, ஒரு டபுள் ஷாட் எஸ்பிரஸோ. எனக்கு டபுள் ஷாட் எஸ்பிரஸோ பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களும் ஸ்ட்ராங், காஃபியும் ஸ்ட்ராங். பரவாயில்லையே. ஹலோ, சாரி மேடம், சாரி மேடம், சாரி. இட்ஸ் ஓகே. வாட்டர் கூட ஒழுங்கா சர்வ் பண்ண தெரியாதா? இது கூட தெரியாம நீங்க என்ன பண்ண போறீங்க? சாரி சார். என்ன எதுக்கு எடுத்தாலும் சாரி சாரி சொல்லிட்டு எல்லாம் சரியாயிடுமா? விடுங்க அரவிந்த், வேணும்னே யாராச்சும் பண்ணுவாங்களா? நல்ல வேலை, சூடா காஃபி எடுத்துட்டு வந்து கொட்டாம போனாரே, அது வரைக்கும் சந்தோஷம். சாரி மேடம், தெரியாம பண்ணிட்டேன். பயந்துட்டீங்களா? சும்மா உள்ள லைக் பண்ண. போங்க, எனக்கு ஒரு கேப்பச்சினோ கொண்டு வாங்க. ஓகே மேடம். ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, என்னால உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்? ஒண்ணு, ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க. ஆனா டக்குன்னு ஒரு செகண்ட்ல உக்ரமாயி பத்திரக்காளி ஆயிடுறீங்க. எப்போ எப்படி இருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல. பின்ன இதான் நானுன்னு டக்குன்னு கெஸ் பண்ணிட்டா எப்படி? எல்லாரையும் குழப்பத்திலேயே வச்சிருக்கணும்ல. சங்கவி, ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக நீங்க தேவா கிட்ட சண்டை போட்டீங்களே, அதுக்கு. பின்ன நீங்களும் எனக்கு சப்போர்ட்டா தானே கோவப்பட்டீங்க. அதுவும் நம்ம பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணு ஒரே சமயத்துல ரொம்ப சாஃப்டாவும் இன்னொரு சைடு ரொம்ப கோவமாவும் இருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். அமேசிங். என்ன பாராட்டுறீங்களா இல்ல இப்படியும் ஒரு ஜென்மமான கலாய்க்கிறீங்களா? புரியல. இல்ல இல்ல, ஐ அம் ரியலி வெரி சீரியஸ். நான் பாராட்டதான் செய்யறேன். அரவிந்த், சத்தியமா சொல்றேன், இந்த அளவுக்கு என்னை யாருமே பாராட்டினதே இல்ல. அப்படியா? உங்க அம்மா கூட சொன்னது இல்லையா? எங்க அம்மா திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள சொல்லியும் குத்தம் இல்ல. நானும் அவங்கள எப்பவுமே இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பேன். இப்படி போல்டா உண்மையை ஒத்துக்கிறீங்களே, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஐயோ, ஏற்கனவே எனக்கு கோல்டு, இதுல நீங்க வேற எனக்கு ஐஸ் வச்சா ஹெல்த்துக்கு நல்லதில்ல பாஸ். ஐஸ் எல்லாம் வைக்கல மேடம், சீரியஸா தான் சொல்றேன். அது பொதுவா பொண்ணுங்க எல்லாம் அப்பா செல்லணும்னு தானே சொல்லுவாங்க. உங்க அப்பா கூட உங்களை பாராட்டினது கிடையாதா? செல்லமா இருக்கிறது வேற, பாசமா இருக்கிறது வேற, பாராட்டுறது வேற. எங்க அம்மா திட்டினா அப்பா அம்மாவை திட்டுவாரு, என் மேல பாசமா இருப்பாரு. ஆனா பாராட்டினதெல்லாம் இல்ல. இது வரைக்கும் யாருமே இத சொல்லி உங்களை பாராட்டினது இல்லைன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரும் உங்களை இது வரைக்கும் சரியா புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னு அர்த்தம். என்ன பொறுத்த வரைக்கும் யூ ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங், இன்டெலிஜென்ட் அண்ட் அமேசிங். இப்படி சொல்ற முதல் ஆளு நீங்க தான். எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. எனிவே தேங்க்ஸ் அரவிந்த். யூ ஆர் வெல்கம். ஆனா இதெல்லாம் இருக்கிற உங்ககிட்ட ஒரு கெட்ட குணமும் இருக்கு. ஒன்னா? அது நிறையவே இருக்கு. அதுல சின்ன சின்னதா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நான் சொல்றது வந்து ஒரு கெட்ட குணம். என்னன்னு சொல்லுங்க, மாத்திக்க முடியுமான்னு பாக்குறேன். அந்த ஒரு கெட்ட குணத்தை மட்டும் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா போதும், மத்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் ஆயிடும். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை அடையணுங்கிறதுல பிடிவாதமா இருக்கீங்களே, அதை அடையறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக தயாரா இருக்கீங்களே, அதைத்தான் சொல்றேன். கரெக்ட். இவ்ளோ தெளிவா அப்சர்வ் பண்ணிருக்கீங்களே, கிரேட். இதுல என்ன கிரேட்னு சொல்லிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா எதிரில் இருக்கிறவங்களை அப்சர்வ் பண்ண வேண்டியது ஒரு டாக்டருடைய கடமை. ஏன்னா பேஷண்ட்டுடைய உடம்புக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறவங்க டாக்டர் இல்ல, அவங்க மனசுக்கும் சேர்த்து மருந்து கொடுத்தாதான் சீக்கிரமா குணமாவாங்க. அதான் இவ்ளோ துல்லியமா பாயிண்ட் பாயிண்டா என்ன இப்படி அடிக்கிறீங்க இல்ல? நான் சொல்றது கரெக்ட் தானே? 100% கரெக்ட். எங்க அப்பா கிட்ட இருந்து வந்த கேரக்டர். ஆக்சுவலி எங்க அப்பா இத சரின்னு சொல்வாரு, எங்க அம்மா இத தப்புன்னு சொல்வாங்க. அந்த ஒண்ண மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ஒரு மிக்ஸ்டு கேரக்டரா இருக்கீங்கல்ல இப்போ, இந்த கார் எல்லாம் பட்டி டிங்கரிங் பாக்குறதுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் உங்களுக்கு சின்னதா கேரக்டர் டிங்கரிங் பண்ணா போதும். சங்கவி மாதிரி நல்ல பொண்ணு இந்த உலகத்துல யாரும் கிடையாதுன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுவாங்க பாருங்க. கேக்குறதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?